இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு பஞ்சம பிள்ளையார் இந்த கோயிலில் தான் இருக்குது. 900 ராத்தல். இலங்கையிலே மிகவும் பெரிய பஞ்சம பிள்ளையார் என்றால் எங்களுடைய பஞ்சம பிள்ளையார். மஞ்சள் திருவிழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 500 கிலோவுக்கு மேலே வரும் என்று சொல்கிறாங்களா? வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ பெராசர பிள்ளையார் ஆலயத்தில் வந்து மஞ்சள் திருவிழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலேயே மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த கோயிலில் உள்ள பஞ்சமுக பிள்ளையார், அதாவது வந்து ஐம்பொன்னிலான பஞ்சம பிள்ளையாருக்கு என்ற ஒரு வரலாறு இருக்கின்றது. இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு பஞ்சம பிள்ளையார் இந்த கோயிலில் தான் இருக்குது. இந்த பஞ்சம பிள்ளையார் வந்து எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது, அதனுடைய வரலாறினுடைய புனித தன்மை என்ன என்பது சம்பந்தமாக பார்க்க போகின்றோம். முக்கியமாக இந்த பஞ்சம பிள்ளையாருடைய கிலோவானது 500 கிலோவுக்கு மேலே வரும் என்று சொல்கிறாங்க. அது 550க்கு மேலே என்று சொல்கிறாங்க. திட்டவட்டமாக தெரியவில்லை. ஆனால் 500 கிலோவுக்கு மேலே இந்த பஞ்சம பிள்ளையாருடைய வெயிட் இருக்குமென்னு சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயிலில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம பிள்ளையார் பார்ப்பதற்கே மிக ஒரு அழகாக இருக்கும். சரி, இன்றைய திருவிழாவில் எவ்வாறான விஷயங்கள் நடைபெற்றுள்ளன, என்னென்ன முக்கியமான விடயங்கள் நடைபெற்றுள்ளன என்பது சம்பந்தமான சகல விடயங்களையும் வந்து பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இணையதளோட சேனலுக்கு வாரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஆலயத்தில் கொடித்தம்ப பூஜையானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் வசந்த மண்டபத்தில் பூஜை இடம்பெற்று சாமியானது வீதி உலா வருவதற்கான தயார் நிலையில் இருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். இன்னுவில் பராசர பிள்ளையார் மஞ்சள் திருவிழாவை முன்னிட்டு சாமியானது எழுந்தருளி மக்களுக்கு காட்சி அளிப்பதற்காக வர போகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இலங்கையின் மிக பெரிய ஒரு பஞ்சமுக பிள்ளையார் இங்கேதான் உள்ளது. பஞ்சமுக பிள்ளையார் காவதற்கான அந்த மிகப்பெரிய கோம்பானது கொண்டு செல்லப்படுகின்றது. இதிலிருந்து உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஒரு பாரமான சாமியாக இருக்கும் என்று. கிட்டத்தட்ட 500 கிலோவுக்கு மேலே வரும் என்று சொல்கிறாங்க. மிகப்பெரிய அந்த ஐம்பொன் சிலையை வந்து, அந்த விக்கிரகத்தை வந்து தொண்டர்கள் தூக்குகின்ற அந்த அழகான காட்சி. மெல்ல மெல்ல ஆடி அசைந்து
யாக சாலையை நோக்கி சாமி ஆனது நகர்ந்து வருகின்ற அந்த மிக அழகான அந்த காட்சி. தொண்டர்களினால் சாமியானது காவப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் யாக பூஜை நடக்கும் அந்த இடத்தை நோக்கி நகர வடக்கு செல்கின்ற அந்த காட்சி. இன்னும் சற்று நாளில் தேர் வர இருப்பதனால் தேர்கொட்டைகள் வந்து திறந்து விடப்பட்டுள்ளன. அதே போல் சப்பர திருவிழாவும் வர இருப்பதன் காரணமாக சப்பரம் வந்து ஆயத்த நிலையில் இருக்கின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். சாமியானது யாக பூஜையை நோக்கி வந்து நிற்கின்ற அந்த அழகான காட்சி. மஞ்சமானது தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து கோயிலை நோக்கி இழுத்து வரப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் பஞ்சமுக விநாயகர் இந்த மஞ்சத்தில் அருள் பாலிக்கின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும். மிக அழகான மஞ்சம் பொன்னிற நிறத்தில் காட்சி தருகின்றது. மஞ்சம் முழுக்க மின்கோப்புகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பஞ்சமுக பிள்ளையார் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக ஆடி அசைந்து வருகின்ற அந்த அழகான காட்சி. இந்த பஞ்சமுக பிள்ளையார் விக்கிரகமானது 500 கிலோவுக்கு மேலே இருக்கும் என்ற வந்து ஒரு முக்கியமான விடயம். அதனால்தான் இவ்வளவு பேர் வந்து அந்த பஞ்சமுக பிள்ளையாரை காவி வருகின்றார்கள். தனியொரு விக்கிரகமே 500 கிலோவுக்கு மேலே வரும் என்றது ஒரு முக்கியமான விஷயம். அடியவர்கள் புடை சோழ பஞ்சமுக பிள்ளையார் ஆடி அசைந்து வருகின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம்.
அப்படி இவர்கள் எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த பஞ்சமுக பிள்ளையாருடைய அந்த வருகையானது மிக அழகாக ஆடி அசைந்து வருகின்ற அந்த காட்சி. பஞ்சம பிள்ளையாரை தொண்டர்கள் மஞ்சத்தின் மேல் ஏற்றுவதற்காக செய்கின்ற அந்த செயல்பாட்டை வந்து பார்க்கின்றோம். கீழிருந்து மெல்ல மெல்ல சாமியானது உயர்த்தப்படுகின்றது. அந்த இயந்திரம் போன்ற அந்த அமைப்பினூடாக சாமியானது மெல்ல மெல்லமாக உயர்த்தப்பட்டு அந்த மஞ்சத்தில் ஏற்றப்படுகின்ற அந்த காட்சி. பஞ்சம பிள்ளையார் மஞ்சத்துக்கு ஏற்றப்படுகின்ற அந்த காட்சி 500 கிலோவுக்கு மேல் இருக்கும் இந்த அழகான அந்த ஐம்பொன் விக்கிரகத்தை மிகவும் கஷ்டப்பட்டு தொண்டர்கள் அந்த மஞ்சத்துக்குள் ஏற்றுக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு சாமியாக என்னை மஞ்சத்து மேலே இருக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். மூன்று சாமியை மஞ்சத்தை மேல் கொண்டு செல்லப்பட்டு சரி நேரத்தில் மஞ்சம் இழுக்கின்ற அந்த எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த காட்சி, அந்த செயலை விலகினது மிக அழகாக அந்த சாமிகள் காட்சி தருகின்ற இந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். இந்த மஞ்சத்தின் நடுவே பஞ்சம பிள்ளையார் மிக அழகாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். தேங்காய் உடைக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். எல்லோரும் சின்ன வயசினை ஒத்தவர்கள் எல்லோருமே அந்த தேங்காய் உடைக்கின்ற அந்த காட்சி. மஞ்சத்தின் வடமானது பக்தர்கள் கையிலே கொடுக்கப்பட்ட சற்று நேரத்தில் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த மஞ்சமானது விழுப்படுவதற்காக தயார் நிலையில் இருப்பதனை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மஞ்சத்தில் உள்ள
சிற்பங்கள் எல்லாமே மிக அழகான முறையிலே அந்த பாவைகள் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. மஞ்சத்தின் உள்ளும் அதே போல் மிக அழகாக அந்த வேலைப்பாடுகள் இருப்பதனை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. இளமை பெருமாள் அடியார்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்முடைய ஆலயத்துடைய வருடாந்த மகோற்சவ திருவிழாக்கள்ளி 6ஆம் திருவிழா திருமஞ்ச திருவிழா. இந்த திருமஞ்சமானது 1985ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு தொடர்ந்து நடக்கின்ற ஒவ்வொரு 6ஆம் திருவிழா அன்றும் வீதி விளம்பரம் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே என்னுடைய ஆலயத்துடைய இந்த பஞ்சம விநாயகர் உண்மையிலே 26ஆம் ஆண்டு இந்த ஆலயத்திற்கு முன்னால் வைத்து வாக்கப்பட்டு பக்தனுடைய பத்மநாபன் ஐயாவுடைய தலைமையின்களே இங்கே இருக்கின்ற விநாயகரியா பழைய முன்னாள் விநாயகரியார் பத்மநாபன் ஐயாவுடைய தலைமையின்களே அடியார்களின் ஓய்வுடன் 1976ஆம் ஆண்டு எங்களுடைய ஆலயத்தில் வைத்து வாக்கப்பட்டு 27ஆம் ஆண்டு இங்கே ஆலயத்தில் கொண்டு வரப்பட்டது. இந்த இலங்கையிலே மிகவும் பெரிய பஞ்சம பிள்ளையார் என்றால் எங்களுடைய பஞ்சம பிள்ளையார் தான். உண்மையிலே 900 ராத்தல் அந்த அளவுக்கு நம்முடைய பஞ்சம பிள்ளையாருடைய உருவமும் பெரிது, நிறையும் பெரிது, அற்புதமும் பெரிது. ஆகவே இன்றைய மஞ்சள் திருவிழாவிலே நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கின்ற வேளையிலே எங்களுடைய ஆலயத்தை பற்றி கூட நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது. எங்களுடைய ஆலயத்திலே உண்மையிலே எங்களுடைய செயற்பாடுகளும் பெருமையாக இங்கே கோழியை தான் இந்த வீதிவலம் வருவார். ஆக இங்கே இருக்கின்ற சகடைக்கு ஒரு வருடத்தில் ஒரே ஒரு நாள் தான் இங்கே வீடு வருகின்றது. அதாவது சூழன்போர் மகளாசூர் கயம்பூர் சங்காரத்திற்கு தான் இங்கே இந்த சகடைக்கு வீடு வருகின்றது. அதுவும் அந்த சூழ் சங்காரம் 3 மணித்தியாலத்துக்கு மேல் நீடிப்பதால் தான் அந்த சகடைக்கு வீடு வருகின்றது. அந்த வகையிலே உங்களுடைய ஆலய அடியவர்கள் எல்லோரும் இணைந்து உங்களுடைய ஆலய முறையான இந்த விசுவாச இடத்துடைய இந்த மகோத்சவத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம். எங்களுடைய ஆலயத்தில் இடத்திலே 3 முறை தான் பஞ்சம பிள்ளையார் இங்கே வீதிவலம் வருவார். முதலாவதாக பஞ்சம பிள்ளையார் வைத்த தினமான பங்குனி மாதம், 2வது திருமஞ்சத்துக்கு, 3வது தேர்திருவிழா. என்னுடைய இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற அடியார்களுக்கும் உங்களுடைய விநாயகப் பெருமானின் அருள் கிடைக்க வேண்டும் என்று இல்லாமல் பராசர பிள்ளையாரை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
மிக அழகாக ஆடி அசைந்த அந்த மஞ்சமானது வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். அடியவர்கள் எல்லோரும் எல்லா புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் வருகை தந்து அந்த பெருமானை தரிசிப்பதற்காக வந்து நிற்கின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மஞ்சமானது ஆடி அசைந்து வருகின்ற அந்த காட்சி மஞ்சமானது தன்னுடைய இருப்பிடத்துக்கு நோக்கி வருகின்ற அந்த அழகான காட்சியை வந்து பார்க்கின்றோம். மிக அழகான அந்த மஞ்சம் கொஞ்சம் பிள்ளையார் இருக்கும் பொழுது அடியவர்கள் எல்லோரும் வாரத்துடன் இழுக்கின்ற அந்த காட்சி
மஞ்சள் திருவிழாவானது நிறைவுடும் தருணம். பஞ்சம பிள்ளையாரானது இறக்கப்படுகின்றது. அது அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். சாமியானது உள்ளுக்கு செல்கின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.